பிரைஸ் பி டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம், எபிரேயர் 11ஆம் அதிகாரமே ஒரு விசுவாசத்தின் அதிகாரம்ல. அந்த அதிகாரத்தின் 13, 14 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசியரும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் தங்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்ல. இந்த வசனத்தின் கடைசி பகுதியை கொஞ்சம் தியானிச்சு பாருங்களேன். பூமியில் தங்களை அந்நியரும் பரதேசியரும் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் தங்கள் சுயதேசத்தை நாடி போகிறார்கள் என்று வாசிக்கிறோம்ல. ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவுக்கு வரும்போது அவரை ஃபாரினர் இல்லை சோஜோனர் அப்படின்னு தான் சொல்கிறாங்கல்ல. அவருக்கு என்று சொந்த வீடு நிலம் எதுவுமே இந்தியாவில் இருக்காது. அவர் டூரிஸ்ட் விசாவில் வருவார். டூரிஸ்ட் பீரியட் முடிஞ்சோடனே மறுபடியும் தன்னுடைய சுய தேசத்துக்கு சென்று விடுவார். அது போலவே கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகள், தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த பூமியில் ஒரு பரதேசியை போல தான் இருக்கிறாங்க. இது கொஞ்ச காலம், இது ஒரு டெம்பரரி கூடாரம் தான் இல்லை. பிலிப்பியர் 3:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்ல. அந்த வசனத்தை இங்கிலீஷில் வாசிச்சிங்கன்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்னு இருக்கும். நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் ஹெவனில் இருக்குது. இதை விசுவாசித்தவர்களாய் நாம் வாழுவோம். தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.